நான் சென்னையில் வாழும் 88 வயசு மூதாட்டி. என் பெயர் சுப்புரத்தினம். நான் பெரிய பண்ணையார் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். அப்போது என் தகப்பனார் பெரிய பதவி, பெரிய பண்ணையார். அப்படி இருந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் என்னோட வாழ்க்கை துவங்கிய அது அத்தனை சிரமங்களையும் கஷ்டங்களையும் சமாளித்து இன்றைக்கு பிள்ளைகளோட பெருமையிலையும் பேரம் பேத்திகளோட பெருமையிலையும் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இப்போ இளைய தலைமுறையில் பொறுமையும் பெருமையும் நினைத்ததை பெருமைப்படுத்தி திருப்தியாக வாழ வேண்டும். வாழ்க்கைங்கிறது வயது தான். வயதை விட்டு வாழ போகிறதில்லை. அதனால் எந்த வயசில் எப்படி இருக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கணும். பொறுமையும் விட்டு கொடுக்குற தன்மையும் இருக்கிற சந்தோஷப்படவும் சொந்தங்களை காப்பாற்றிக்கவும் அவங்க கற்றுக்கணும். அதுதான் என்னோட இப்போ ரொம்ப பிரியமாக இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வர்றதுக்கு அவங்களுக்கு திருப்தி இல்லாத குணமும் அவங்களோட ஆசைகளும் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அதை கிடைச்ச திருப்திப்படவும் வாழ்க்கையை காப்பாற்றிக்கவும் பெண்களுக்கு முக்கியமாக தெரியணும். பொறுமை இல்லாத வாழ்க்கை வாழவே முடியாது. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சீரழித்தரக்கூடாது. கிடைச்ச வாழ்க்கையை காப்பாற்றிக்கிற திறமை அவங்களுக்கு வரணும். அது ஒன்று தான் என்னோட வேண்டுகோள். அதை காப்பாற்றுவாங்கங்கிற நம்பிக்கைக்காகவே நான் அந்த பேட்டியை கொடுக்குறேன். அதை அவங்க நினைக்கணும். அவ்வளோதான். கிடைச்ச வாழ்க்கையை விட்டு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடாது. அந்த காலத்தில் கற்புக்கு வந்து அவ்வளோ மதிப்பு இருந்தது. இப்போ அதுக்கு எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. ஆனால் அது தலைமுறையில் நடந்து அது மாறப்போகிறதில்லை. என்றைக்கு இனிப்பு தான், கசப்பு தான். கட்டுப்பட்ட வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல பெண்கள் அதை நல்லா காப்பாற்றணும். அவங்க கையில் தான் வாழ்க்கையே இருக்குது. இல்லத்துக்கு தலைவிதால் தான் வாழ முடியும். ஆண்களை குற்றமோ குறைய காணாமல் அதை குறைகளை அவங்க திருத்தவும் அவங்களோட அன்புலால் கட்டுப்படுத்தவும் அவங்களுக்கு தெரியணும். குழந்தைகளை சொல்லி கொடுத்து அதுகளுக்கு வளர்க்கணும். நல்லதாக அதுகளுக்கு சொல்லி தரணும். அவங்களை அதுகளுக்கு தெரியும். அதுகள் தெரிஞ்சாலும் குழந்தைகளையும் அதுக்கு போக்குலேயே அதை செல்லத்திலையும் விடுறது அவ்வளோ சரி கிடையாது. நல்லது கெட்டதை சொல்லித்தரணும். குழந்தைகளை காப்பாற்றணும். அதோட இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை காப்பாற்றுறதும் ரொம்ப கஷ்டம். பல விஷயங்களை நம்ம படிக்கிறோம். அதனால் அது பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் பெண்களை ரொம்ப காப்பாற்றணும். ஆண்களுக்கும் நல்லது சொல்லித்தரணும். ஆனால் வாழ்க்கையை வாழ்றது சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் வாழ முடியும். இல்லைன்னா அந்த கட்டத்துக்கு வரவே வேண்டாம். வந்ததுனால 2 பேருமே கஷ்டப்பட வேண்டாம். இந்த கட்டத்துக்கு வந்தால் பொறுமை வேணும், விட்டு கொடுக்கறது வேணும், ஆதரவு வேணும், எல்லாம் வேணும். மிச்சது ஒன்றும் இல்லாட்டாலும் பொறுமையும் அன்பும் ஆதரவும் பிரியவும் சொந்தங்களோட ஆசையும் வேணும். அதை முக்கியம் பெண்கள் புரிஞ்சுக்கணும். இது என்னோட வேண்டுகோள்னு நினச்சிக்கோங்க எல்லாருமே. தமிழ் புத்தாண்டில் எல்லோருக்கும் நல்ல ஆசைகள், நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்க என்னோட ஆசைகள், நல்ல ஆசைகள், என்னோட வாழ்த்துக்கள். வணக்கம்.